ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முதல்ல வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் பெட் ஃபார்மில் உள்ள அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். அனுபவங்கள்னு சொன்னால், நாங்கள் இந்த பெட் ஃபார்ம் ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அந்த டைம்லேருந்து எவ்வளோ முயற்சிகள் பண்ணோம். அதான் நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் போட்டுட்டு இருக்கோம். அதில் நாங்கள் எந்த வாய்ஸும் கொடுக்கல. இது முதல் தடவை வாய்ஸ் கொடுக்குறோம். பெட் ஃபார்ம்னா எல்லாருமே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலை. கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அளவுக்கு வந்திருக்கோம். இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொன்னால், முதல்ல நாங்கள் வந்துட்டு ஒரு ஹாபிக்காக தான் ஆரம்பித்தது. இது பிஸ்னஸ் மோட்டிவில் நாங்கள் இந்த பெட் ஃபார்ம் ஆரம்பிக்கல. ஹாபிக்காக ஆரம்பித்தது. முதல்ல கோழி வகைகள் அதான் முதல்ல ஆரம்பித்தோம். அதே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வெரைட்டியாக அப்படி நிறைய வெரைட்டிகள் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பேட்ஸில் பிஞ்சஸ்லேருந்து ஆரம்பித்தோம். பிஞ்சஸ்ஸு, ஆப்ரிக்கன் லோபேடு, சுமால் கண்ணூர், காக்கடைல்ஸு, அதுக்கப்புறம் சன் கண்ணூர், அப்படி வெரைட்டி. அதில் எல்லாமே மேக்ஸிமம் வெரைட்டிகள் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வாத்துலேயும் கூஸு, மெல்லா வாத்து, லாவெண்ட்ரு, நாட்டு வாத்து, அப்படி ஒரு செக்ஷன் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் மீன் வகைகள், ஃபேன்சி, அது வெரைட்டியாக இன்னும் 2 வெரைட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆடு, ஃபேன்சி ஆடு, நாட்டு மாடு, அது மாதிரி சண்டை சேவல். அது எங்கள் ஊர் பக்கத்தில் போக்குவரத்து சொல்லுவாங்க. கொஞ்சம் தாண்டி அந்த சைடு போனால் என்ன சொல்லுவாங்கன்னா பெருவிடைன்னு சொல்லுவாங்க. அப்படி அதுலேயும் 1-2 வெரைட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி என்னென்னு சொன்னால், இது எல்லாமே முதல்ல நாங்கள் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். முதல்ல ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்குள்ள இவ்வளோ கொண்டு வந்துருக்கோம். இது முதல்ல முக்கியமாக என்னென்னு சொன்னால், இது எங்கள் ஹாபிக்காக தொடங்கினது, பிஸ்னஸுக்காக தொடங்கல. நாங்கள் இன்வெஸ்ட் தான் பண்ணணுமே தவிர எந்த இதுவும் ஏர்ன் பண்ணலை. ஒரு ஹாபிக்காக ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஏர்ன் பண்ண தொடங்கிடுவோம். அப்போ என்னென்னா, முதல்ல நாங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணால் பெருசாக ஏர்ன் பண்ணலான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக முடியாது. முதல்ல இதுக்கு என்னென்னா, ஹாபிக்காக ஆரம்பிக்கணும். பிஸ்னஸ் மோட்டிவில் கண்டிப்பாக எந்த நம்பரும் பெட் ஃபார்ம் ஆரம்பிக்காது. ஹாபிக்காக ஆரம்பித்து அதை வந்துட்டு லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிஸ்னஸாக மாற்றணும். முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதான் அப்படி தான். ஒரு அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் பெருசாக இருக்கணும். நாங்களும் முதல்ல பிஜிஎம்ஸ் சொல்லி சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்த முடியாத பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப அவசரப்பட்டு வாங்கிட்டு அது ரொம்ப நோய் மேலாண்மை பற்றி எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. முன்னாடி இருந்த பிஜிஎம்ஸ் நம்ம நோயே இல்லை. இப்போ அந்த ஃபேன்சிலன்னா அவ்வளோ நோய், ரொம்ப லாஸ்ன்னா ரொம்ப லாஸ். அது ரொம்ப வெளி மாநிலங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இவ்வளோ மெடிசன் எல்லாம் பண்ணி முடியாது, ரொம்ப லாஸாக. ஆனால் இப்போ வந்துட்டு அதை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதை இது பண்ணி இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 15-16 வெரைட்டி ஃபேன்சி பீஜியன்ஸ் செக் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் லேர்ன் பண்ணலாம். முதல்லலாம் நிறைய லாஸு. அந்த கோழியெல்லாம் இப்படி தான், வான்கோழி இதிலெல்லாம் நிறைய நோய் பாதித்து நிறைய லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதில் என்ன பிரச்சனை, அது என்ன பண்ணணும், என்ன எப்படி சரி பண்ணணும், அதையெல்லாம் லேர்ன் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாமே நாங்கள் ஒரு அளவுக்கு கொண்டு வந்துருக்கோம். நான் என்ன சொல்ல வரோன்னா, கண்டிப்பாக இன்னொரு நபர் சொன்னார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், பெரிய அளவில் ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவில் ஏர்ன் பண்ணலாம். அதெல்லாம் முடியாது. பெட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாபியாக தொடங்குங்க. அதுக்கப்புறம் அதை பிஸ்னஸாக மாற்றுங்க. வரும் காலங்கள்லையும் எங்கள்கிட்ட வீடியோ அப்லோட் பண்ணுவோம். எங்கள் ஃபார்மை பற்றி உள்ள எல்லா அனுபவங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.